மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தொடர்ந்த அவதூறு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 5 பேருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் நடைபெற்ற நிதி முறைகேட்டில் அருண் ஜேட்லிக்கு தொடர்பு இருப்பதாக புகார் கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 5 பேருக்கு எதிராக அருண் ஜேட்லி அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கெஜ்ரிவால், அசுதோஷ், சஞ்சய் சிங், குமார் விஸ்வாஸ், ராகவ் சந்தா ஆகியோருக்கு கடந்த மார்ச் 9ஆம் தேதி டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் இந்த 5 பேரும் ஜாமீன் கோரி டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி சுமித் தாஸ் 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது வழக்கு தொடுத்த அருண் ஜேட்லியும் நீதிமன்றம் வந்திருந்தார். தீர்ப்புக்கு பிறகு இருதரப்பு ஆதரவாளர்களும் நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு தரப்பு மற்றொரு தரப்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியது. அதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.